ஹாய் மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய பொழுது எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழும்புனேன். கொஞ்சம் உடம்புக்கு அசதியாக இருந்துச்சு. அதனால் எழும்பி வாசலை கூட்டுனேன், தொளிச்சேன். ஆனால் கோலம் போடலை. காப்பி பவுட்ரு அப்படியே இருந்து ஓகே 2-3 நாளைக்கு இனி காப்பி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எங்கள் ஜாய்க்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். வாய் இருந்தால் அம்மா எனக்கு தானே கேட்டுருவான். வாய் இல்லாததுனால பாவம் போல் நின்னாந்தால அவனுக்கும் கொடுத்துட்டு காப்பி குடித்தேன். நேற்று மத்தியானம் பொங்குன சோறு இருந்து தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன். காலையில் கஞ்சி குடிக்கலான்னு. அப்புறமா அது குடிக்கலை. தோசையை சுட்டு எல்லாருமா சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி இவங்க வேலைக்கு போகல. காரணம் உள்ளூர் விடுமுறை. மீன் மதியானம் போல் தான் வாங்கிட்டு வந்தாங்க. முதல்ல குழம்பு வச்சுட்டு அப்புறமா தான் சோறு பொங்கி சாப்பிட்டோம். இந்த பூனை திருட்டு பூனை வீட்டில் மீனெல்லாம் பொரிச்சு வச்சா வந்து ஆட்டையை போட்டுரும். இங்கே ஜாய்க்கு விரட்டி விட்டுட்டான். மத்தியானம் இப்படி தான் போச்சு. சாப்பிட்டு எடுத்து ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் சாயங்காலம் போல் கடையில் வாழைக்காய் பச்சி வாங்கிட்டு வந்தாங்க. சொல்லி விட்டது உள்ளி வடை தான், அது இல்லைன்னு இந்த வாழைக்காய் பச்சி தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே, அதை சாப்பிட்டு முடிக்கவும் தஸ்விந்த் வீட்டில் இருந்து ஸ்வீட் வந்துச்சு. என்ன அப்படின்னா நம்ம தஸ்விந்துக்கு இன்றைக்கி பர்த்டே. இப்போ நைட்டுக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. இங்கே ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த லட்டு நல்லா தான் இருக்கும். நெய் ரவா லட்டுவா? ஆமாம், இது ரவா லட்டு. இதனால் நல்லாயிருக்கும். கிட்ட தரும்போதே சக்தி பிரியாளுக்கு நைட்டு சாப்பாடு எங்கள் வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் நாட்டுக்கோழி முட்டை எங்கள் சித்தி அன்னைக்கு வந்தாங்கல்ல, அவங்க முருங்கைக்காயும் நாட்டுக்கோழி முட்டையும் கொண்டு வந்தாங்க. ஓகே அப்படின்னு முட்டையை பொரித்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சக்தி பிரியாளுக்கு அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடு தான். நாங்கள் சாப்பிட்டு முடியவும் நம்ம தஸ்விந்து வந்துட்டான் விளையாடுறதுக்கு. அப்பா அவனுக்கு பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டு காரையும் கொண்டுட்டு வந்துட்டான். அவன் கூட பூச்சிக்குட்டியும் வந்துட்டான். 2 பேரும் கொஞ்சம் நேரமாக இருந்து விளையாடிக்கிட்டு ஹாப்பியாக போனாங்க. இன்றைய பொழுது இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.